வணக்கம் மக்களே. மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஸோ மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த மீன் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆரோக்கியமான அசைவ உணவு அப்படின்னாலே மீனுக்கு தான் முதலிடம் இருக்குது. ஸோ மீனின் சுவைக்கு நம் நாக்கு அடிமை தான். சுவைக்காக மட்டும் இல்லைங்க, அந்த மீனை நம்ம உணவாக உட்கொண்ட பிறகு கூட நமக்கு பார்த்திங்கன்னா குறைந்த நேரத்தில் எளிதில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சக்திகளை தந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த மீனை சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மீன்களில் நிறைய வகை மீன்கள் இருக்குது. அதில் சால்மன், டூனா, காணாங்கெழுத்து இந்த மாதிரியான மீன்கள்லாம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு மீனில் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ஜிங்க், அயோடின், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. கடல்லிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மீன்களில் முக்கியமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சத்தானது உடலில் மெட்டபாலிசத்தை சீராக வைக்க உதவுது. நம்மளுடைய உடலை ஒல்லியாக வைத்து கொள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு உணவில் மீன் அதிகமாக சேர்த்து வர ஆஸ்துமா நோயை வராமல் தடுக்கலாம். ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டோர் மீனை உண்டு வந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும், அவங்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு மீனை கம்பல்சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிக அளவில் இருக்குது. இதனால் நம் கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பாதிப்பு குறையும். நம்மளுடைய மூளையில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள இந்த ஒமேகா 3 உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் எலும்பின் உறுதி. மீனில் வைட்டமின் டி சத்து நிறைஞ்சிருக்கு. இதனால் டயட்டில் உள்ளவர்கள் இந்த உணவை நம்ம சேர்த்து கொள்ளலாம். நம்ம உண்ணக்கூடிய உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி நம்மளுடைய எலும்பு வளர்ச்சியை ஆரோக்கியமாக்க இந்த வைட்டமின் டி அவசியமாக நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மீனில் அதிகம் உள்ளதுனால இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் குறைக்கப்படுகின்றன. நம்மளுடைய இதயத்தை இந்த ஒமேகா 3 கொழுப்பு பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஸோ மீன் சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயமும் கூட ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாமல் ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசோர்வு. ஸோ மனசோர்வு உடையவர்களால் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட முடியாது. மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர மீனில் உள்ள மீன் எண்ணெய் சத்து மனசோர்வை அகற்றி நம்மளுடைய உடலுக்கு சுறுசுறுப்பை தருது. இதனால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். சத்து குறைபாடு உள்ளவர்கள் மீன் சத்து மாத்திரைகளை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் மீனை சாப்பிடலாங்க. தினமும் இரவில் தூக்கம் வராமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது. நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் பெற முடியும். ஸோ வைட்டமின் டி பார்த்திங்கன்னா மீனில் அதிகமாக இருப்பதுனால இந்த மீனை தொடர்ந்து உட்கொண்டு வர நம்மால் ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை பெற்று ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முடக்குவாதம். நம்மளுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூட்டு வலி உள்ளவர்கள், மூட்டில் வீக்கம் உள்ளவர்கள், மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது விரைவில் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே தொடர்ந்து மீனை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.